இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா நைட்டுக்கு டிஃபன் வந்து அடை தோசை தான் செய்ய போகிறேன். வாங்க பார்க்கலாம். 3/4 டம்ளரு புழுங்கல் எடுத்து வச்சுருக்கேன். அதேமாதிரி 3/4 டம்ளரு பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். இதில் துவரம் பருப்பு 1/2 டம்ளர், அதேமாதிரி கடலைப்பருப்பு 1/2 டம்ளர், பாசி பருப்பு கொஞ்சம் எல்லாத்தையும் சேர்த்து ஊற வச்சுக்கணும். உளுந்து அரைச்ச பிறகு ஒரு 2 மணி நேரம் ஊறட்டும். ஊறின பிறகு பார்க்கலாம். அரைச்சி போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு மிளகு போட்டுக்கலாம். வெள்ளை பூண்டு போட்டுக்கலாம். எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி காஞ்சி மிளகா போட்டுக்கலாம். நான் ஒரு 6 காஞ்சி மிளகா போட்டிருக்கேன். எங்கள் வீட்டில் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவாங்க. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அரைக்கலாம். நான் ஊற வைக்கும் போது வெந்தயம் சொல்ல மறந்துட்டேன். வெந்தயம் சுமார் 2 போட்டுங்க, நிறைய வேணாம். கொஞ்சோண்டு போட்டு அரைச்சிக்கலாம் மாவை. இப்படி வந்து எடுக்கணும். பொடியை துருவி எடுத்துக்கலாம். போட்டுக்கலாம். வெங்காயம் பொடியை அரிஞ்சிட்டு சாத்தி போட்டிங்கன்னா ஒரு தோசை ஊற்றுறதுக்கு காமிக்கிறேன். எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிங்கன்னா தாளிச்சு போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு போட்டுக்கலாம். கடி உளுந்து போட்டுக்கலாம். இதில் பொடியை நிறைய போட்டுருக்கேன். நான் ஒரே ஒரு வெங்காயம் தான் போட்டிருக்கேன். ஒரு வெங்காயம் அரிஞ்சு மாவுலேயே போட்டுட்டேன். வந்து கொட்டிக்கலாம். தேவையான அளவு உப்பு. அதை போட்டு கரைச்சிக்கலாம். வச்சுட்டேன். இப்போ வந்து ஊற்ற போகிறோம் அடை. நல்லா தோசை கல்லை நல்லா எண்ணெய் ஊற்றி தடவிட்டு சாப்பிட்டு பாருங்கள். வாரத்தில் ஒரு நாள் சூப்பராக இருக்கும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ஊற்றிக்கணும். நாங்கள் இப்படி தான் ஊற்றி சாப்பிடுவோம். நான் உங்களுக்கு ஊற்றி காமிக்கிறேன். மேலே எண்ணெய் போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். இல்லை தேங்காய் சட்னி கூட அரைச்சிக்கலாம். நாங்கள் வந்து சக்கரை வச்சு தான் சாப்பிட போகிறோம். சட்னிலாம் எதுவும் வைக்கல. நாங்கள் சூடாகவே அப்படியே சாப்பிட்ருவோம். அதனால் எங்களுக்கு சட்னிலாம் வேணாம். உங்களுக்கு எது விருப்பமோ அதை அரைச்சி வச்சு சாப்பிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.